நாம் செய்தி கேட்க போகிறோம். போன வாரத்தில் மோசே மரித்து விட்டார், அப்படிதாங்க? போன வாரத்தில் யார் மரிச்சது? மோசே மரித்து விட்டார். மோசே மரித்து விட்டார். இந்த வேளையில பாப்பா எப்படியும் மோசே மரித்து விட்டார். இப்போது அவருடைய வேலைக்காரன் ஊழியக்காரன் யோசுவாவுக்கு லீடர்ஷிப் வருகிறது. ஆமென். ஸோ அதில் நம்ம பார்க்கிறோம். கமான், புக் ஆஃப் ஜாஷுவா. என்னோடு கூட யோசுவாவின் சரித்திர புஸ்தகம், புக் ஆஃப் ஜாஷுவா, யோசுவாவின் சரித்திர புஸ்தகம், முதல் அதிகாரம், முதல் வசனம். யோசுவா இன் சரித்திர புஸ்தகம், முதல் அதிகாரம், முதல் வசனம். வாசி கேட்போம். படிமா பியோடா. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி பேசினார். ஓகே, இங்கிலீஷ். After the death of Moses, the servant of the Lord, it came to pass that the Lord spoke to Joshua the son of Nun, Moses' assistant, saying. கவனிங்க வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு. So இந்த இன்சிடென்ட் எப்ப நடக்குது? In English it says, after the death of Moses, the servant of the Lord, God began to speak with his servant, Moses' servant, Joshua, the son of Nun. நூனின் குமாரனாகிய யோசுவா என்று சொல்லக்கூடிய யோசுவா அப்படின்னா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து மோசஸ் உடைய சர்வெண்ட் தான் சொல்லுது, வேலைக்காரன். அப்படிதான் தொடங்குது. மோசஸ் கினாவா இருந்தானா வேலைக்காரன் தான். அவங்கிட்ட கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். இப்போ அவனுக்கு ஒரு பெரிய இது, தலையில பெரிய பொறுப்பு, தோல் மேல, ஷோல்டர் மேல. எஜமா இருந்தாரு, எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இப்ப யார் பார்க்கறது? என் சூழ்நிலை எப்படி இருக்குது? எல்லா பொறுப்பும் என் தோல் மேல வந்துச்சு. சின்ன பையனா இருந்து அப்படி வளர்ந்து இருக்கான். எல்லாம் அவன் நம்பி இருந்தாலும் மோசே தான். மோசஸ் எது ஜனங்க வந்து கேட்டாலும் மோசஸ் இருக்கார். ஆனா திடீர்னு மோசஸ் மரிச்சு விட்டார். என்ன பண்ணுவது? எனக்கு அன்பாந்தோல நான் ஒன்று சொல்லட்டும். சில நேரத்துல பெரிய பெரிய பொறுப்புகளை கர்த்தர் உங்க தோல் மேல வைப்பார். குடும்பத்தின் பொறுப்புகள், இல்ல ஊழியத்தின் பொறுப்புகள், இல்ல விட்டா நீங்க செய்கிற தொழிற்சாலையில ஏதோ ஒரு பொறுப்புகள் கர்த்தர் வைப்பார். பயப்படாதீங்க. மோசஸ் இல்ல, இவர் இல்லைன்னு பயப்படாதீங்க. உன்னை படைச்ச ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை அழைத்த கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை பெரிய பெரிய மலை கூட உன்னை விட்டு பெயர்ந்து போகலாம், நிலை பெயர்ந்து போகலாம், பர்வதங்கள் நிலை மாறி போகலாம். ஆனால் உன்னை விட்டு மாறாத கிருபை உள்ள தேவன், பெரிய மலையானவர், கண்மலையான கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அதான் பைபிள் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. ஆமென், ஆமென். Though hills may be removed, though mountains may be moved from one place to another, but God says, my grace will not depart from you. Amen. The Lord who says, Bible says, it is the Lord who have compassion over you. He says, உமல இரக்கமா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், மனதுருக்கத்தின் தேவன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். இவன் மோசஸ் மேல ரொம்ப ஆசையா இருந்தான். அதனால வந்து இவருக்கு அழியும் துக்கமா தான் இருக்குவார். இங்க இந்த ஒரே ஒரு அதிகாரத்துல 3 முறை கர்த்தர் ஜனத்து மூலியமாலாம் கூட பேசுவாரு. நீ பயப்படாதரா, நீ திகையாத, தைரியமா இரு, மோசஸ் மரிச்சிட்டான்னு பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். சோ செகண்ட் வர்ஸ் பாருங்க, 2ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். கர்த்தர் சொல்றார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இங்கிலீஷ். Moses my servant is dead. Moses my servant is dead. Now therefore arise. Go over this Jordan. You and all this people. To the land which I am giving to them. I am giving to them, the children of Israel. Don't stay here behind Jordan. You have to cross over this Jordan river. You going to lead the people into the land which flows with milk and honey, even the children of Israel to the Canaanite land. Amen. கானான் தேசத்துக்கு நீ தான் அழைச்சு கொண்டு போகிற, நீ தான் தலைவர். மோசஸ் இருக்கு இல்லன்னு பயப்படாத. இந்த யோர்தானை கடந்து நீங்க போவீங்க. பெரிய குறுக்க யோர்தான் நதி இருக்குது, அதை கடந்து போவீங்க. அது அடுத்த வாரம்.
ஆமென். நீ கடக்க வைக்க போகிற அந்த யோர்தான் நதி உனக்கு வழிவிட போகுது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது வழியே இல்லைன்ற இடத்துல வழி உண்டாகும். வழியே இல்லாத இடத்துல உனக்கு வழி உண்டாகும். பாதைகள் இல்லாத இடத்துல பாதைகள் திறக்கும். அது வனாந்தரமா இருந்தாலும் வழி உனக்கு உண்டாகும். நடு கடலா இருந்தாலும் பாதைகள் உனக்கு உண்டாகும். ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இஸ் த வே மேக்கர். ஆமென். இஸ் த வே மேக்கர். உனக்கு வழிகளை உண்டாக்குறவர். எல்லாம் சொல்ல, வழியை உண்டாக்குறவர் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருக்கிறார். வழியை உண்டாக்குறவர் என்னோடு இருக்கிறார். பயப்படாத. வனாந்தரம் வழியில் ஆண்டவரே எல்லாம் கதவு அடைக்கப்பட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லலாம். இல்ல, வனாந்தரத்திலும் உனக்காக கர்த்தர் பாதைகளை உண்டாக்குவார், வழிகளை உண்டாக்குவார். அவாந்தர வெளிகளை உனக்காக ஆறுகளை ஓட பண்ணுவார். ஹalleluya. இப்ப 3ஆம் வசனம் வேணா, 4ஆம் வசனம் வேணாம், ரொம்ப வேகமா போறோம். 5ஆம் வசனம் டைரக்டா 5th verse. நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் கர்த்தர் சொல்லிட்டார். என்ன, யோசுவா நான் உனக்கு பிராமிஸ் பண்றேன்பா, இந்த காலை வேளை உங்களுக்கு உங்க பேரெல்லாம் யோசுவா இல்லங்க, யோசுவா நீங்க எல்லாம் உங்க பேரெல்லாம் யோசுவா. யோசுவாவுக்கு கர்த்தர் பிராமிஸ் பண்ணுகிறார், வாக்கு கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும், எத்தனை பேரு, ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். ஒருவனும் எஸ் ஒருவனும் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். ஆமென். மீண்டும் பாஸ்டர், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Praise God. ஆமென். ஆமென். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஃபேமஸ் வார்த்தை. கர்த்தர் உன்னை விட்டு விலகுறது இல்லை, உன்னை கைவிடுறது இல்லை. அதுக்கு அவரு எடுத்துக்கிறது என்னதுமா, இந்த உலகத்திலே பெரிய பாசம் தாய் பாசம். ஆமென். கௌதம்க்கு அவங்க அம்மா எத்தனை முறை டாய்லெட் கழுவி விட்டுப்பாங்கன்னு யாருக்கு தெரியாது. அதை யாரும் அவங்க ஒய்ஃப் இருந்தா கூட செய்ய மாட்டாங்க. அவன் லவ் பண்ற பொண்ணு இருந்தா கூட செய்யாது. தாய் பாசம் தான் பெருசு. அதே மாதிரி கவிதாவுக்கு அவங்க அம்மா, எனக்கு எங்க மதர். அவர் ஏசுனாரு, அவருக்கு அவங்க மதர். தாய் பாசத்தை காட்டிலும் பெரிய பாசம் எதுவும் இல்லை. ஆமென். ஹalleluya. ரொம்ப பெரிய பாசம் ஒரு தாய் நண்பர். அதை தான் கர்த்தர் கம்பேர் பண்ணார். அந்த தாயே கூட மறந்துடலாம்பா, நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுறது இல்லை. தாயே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அதுல பாருங்க, தாய் மறந்துடுவாங்களா, ஆனா தகப்பன் கையை விட்டு போயிடுவாங்க. சில நேரத்தில் அப்படித்தான் இல்லைங்க. சில அப்பாக்கள் என்னை போல பிள்ளைகள் அழுது கொண்டுதான் நல்லா தூங்கி கொண்டிருப்பார்கள். ஆமென். ஆனா அம்மாங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா பிள்ளைங்களை கவனிச்சுக்குவாங்க இல்ல. அதுக்குதான் தாய் பாசத்தை கர்த்தர் கம்பேர் பண்ண. தாய் பாசம் தான் ரொம்ப பெருசு. ஆனா அவர் சொல்றாரு, அந்த தாய் கூட மறந்துடலாம், தாயை காட்டில என் பாசம், தாய் லெவல் இவ்வளவுனா அதை காட்டில என் லெவல் அவ்வளோ. ஆமென். ஆமென். தாய் இல்லாதவர்க்கெல்லாம் அவர் தான் தாய், தகப்பன் இல்லாதவர்க்கெல்லாம் அவர் தகப்பன். இஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபாதர்லெஸ், இஸ் த மதர் ஆஃப் மதர்லெஸ், இஸ் த பிரதர் ஆஃப் பிரதர்லெஸ். ஹalleluya. ஆமென். அவர் தான் அப்பா, அவர் தான் அம்மா, அவர் தான் அண்ணா. நமக்கு எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஆமென். ஆண்டவரே பாத்துக்கப்பா, நீயே தான். ஆமென். கையை தூக்காத கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க வெளியே போய் கவனிச்சுக்கப்பா. ரைட். கேட்டங்களா? இங்கிலீஷ்ல பாருங்க. No man shall be able to stand before you. This is one of the wonderful promise in the scripture. பரிசுத்த வேதாகமத்துல எத்தனையோ வாக்குத்தத்தம் இருக்கும். அதுல ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் இதுவே பெஸ்ட்னு சொல்ல, இதுவும் ரொம்ப பெஸ்ட். கேட்டங்களா? என்ன சொல்றாரு? No man shall be able to stand No man before shall you be able to stand before you all the days of your life. All the days of your life. As I was with Moses, As I was with Moses, so I will be with you. so I'll be with you. I will not leave you. I will not leave you, nor not forsake forsake you. you. As I was with Moses, so I'll be with you. I will not leave you, nor forsake you. No one will be able, no man shall be able to stand before you all the days of your life. கர்த்தர் சொல்றார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு நான் இருந்தது போல உன்னோட கூட இருவேன். ஆமா, ஒரு சின்ன ஒரு விஷயம் பாருங்க. மோசஸ் யார் யார் எதிர்த்துனா எவனும் அவன் இல்லவே இல்லை. ஆமென். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா மோசைக்கு எதிர்த்து நின்னது அந்த எகிப்து நாடு. எகிப்து நாடே அழிஞ்சு போச்சு.
ஆமென். எகிப்து நாடே கர்த்தர் அழிச்சு போட்டார். மோசஸ்க்கு முன்னாடி எவனும் எதிர்த்து நிற்க முடியல. அந்த எகிப்துடைய மந்திரங்கள் நிற்க முடியவில்லை. எகிப்துடைய மந்திரவாதிங்க அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. ஒரு சமயத்துல மந்திரவாதிங்க மோசஸ் செய்யறதெல்லாம் நான் செய்யறேன், அவன் தவக்கலை உண்டாக்குறான், நானும் தவளை உண்டாக்குறேன்னு சொன்னான். ரத்தம் தண்ணீர் ரத்தம் பண்றான், எங்களால முடியும் அப்படின்னு சொன்னான். மோசஸ் கர்த்தர் சொல்றாரு, உன் கோலை எடுத்து அந்த டஸ்ட்டை தொடு, பூமியில இருக்கிற புழுதி மண்ணை தொடுனார். மண்ணை தொட்டான் பாருங்க, எல்லாம் பேன் ஆயிடுச்சான், எல்லாம் பேன் ஆயிடுச்சு. இத இவங்க ட்ரை பண்றாங்க, யாரு? எகிப்திய மந்திரவாதி. பட் தே குட் நாட், அவங்களால முடியல. அப்ப அவன் சொல்றாங்க, இல்ல இல்ல மோசஸோடு இருக்கிறது வந்து தேவனுடைய விரல். என்னங்க? மோசஸோடு இருக்கிறது என்னவா? தேவனுடைய விரல். Moses has got the finger of God. டேய், நான் சொல்றேன், finger of God கிட்ட உன்னால முடியும்னா ஒரு கை வந்தா என்னடா பண்ணுவ? ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கை ஃபிங்கர் மோசஸோடு இருக்கிறது என்ன? விரல். விரல். விரலுக்கிட்டே உன்னால முடியல. அவரு விரலை வச்சு என்னவோ பண்றாருன்னா அவருடைய கை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஆமென். ஆமென். மந்திரவாதி. நெக்ஸ்ட் ஒரு மோசஸ் கர்த்தர் சொன்னார், அந்த எரி சாம்பலை எடுத்து தூவு அப்படின்னா எல்லாரும் மேல கொப்பளம் உண்டாகும். தூவித்தி விட்டாங்க. பைபிள சொல்றது அப்பளம் சைஸ்ல கொப்பளம் மந்திரவாதிக்கு வந்துடுச்சான். அதுவும் பைபிள் அப்படிதான். எகிப்துல இருக்கிற எல்லாம் வந்தாலும் மந்திரவாதிகளுக்கும் உண்டாச்சான். பயந்துட்டானுங்க. ஒரு மந்திரவாதி மோசஸ்க்கு முன்னாடி நிக்க முடியல. நான் சொல்றேன், எந்த மந்திரவாதியுடைய அப்பம் கூட உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். 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 Greater is he what was in you than he that is in the world. Hallelujah. Hallelujah. No man shall be able to stand before you all the days of your life. Hallelujah. Hallelujah. ஜீவன நாளெல்லாம், உயிரா இருக்க நாளெல்லாம், உயிரா இருக்க நாளெல்லாம் எந்த சக்தியோ, எந்த மனுஷனோ, எந்த மந்திரமோ, எந்த தந்திரமோ, மந்திரவாதிகளோ உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. காரணம், உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பெரியவர், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. praise the Lord. praise. கோராகின் கூட்டம். எஸ். தாத்தான். ஆமென். எவ்வளவு பேர் அவங்க எல்லாம் எதிர்த்துனாங்க? லீடர்ஷிப் அப்படிங்கலாம் நல்லா பார்த்தாங்க. போடுங்க நம்பர்ஸ் 16 chapter verse 1 and 2. என்ன புத்தகம்? 16 அதிகாரம் 1 2. இவங்க எல்லாம் கோராகின் கூட்டம் எல்லாம் வந்துச்சு. அதான் பாட்டு பாக்குறோம், கோராகின் கூட்டம் கலைந்து போகலாம். ஆமென். ஆமென். பாருங்க, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன், லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன். அந்த கோராகு கவனிச்சுங்க, கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும், நெக்ஸ்ட் தாத்தான், கோராகு தாத்தான், அபிராமையும், நெக்ஸ்ட் அபிராம் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு, இவ்வளவு பேரு 250 லீடர்ஸ்ல கூட்டிட்டு வராங்க. இவங்க ரொம்ப சாய்ஸ். இவங்க கோராகு, தாத்தான், அபிராம், ஓன். எடுங்களா இங்கிலீஷ்ல பாருங்க. Now Korah the son of Izhar, now Korah the son of Izhar, the son of Kohath, the son of Kohath, the son of Levi, okay, with Dathan he joined with Dathan and Abiram, the sons of Eliab, and on the sons of Peleth, the son of Peleth, sons of Reuben took men. How many men they took? 250 men. Next verse. அடுத்த வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய, பிரபலமா இருக்கவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்களா மோசஸ் குருமா? பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி. எத்தனை பேரு? மோசஸ் 250 பேர் எழுந்தாங்க. எல்லா லீடர்ஸ்ல கூட்டிட்டு வந்துட்டான். கோரா, தாத்தான், ஆமென், ஓன், ஆமென், ஆமென். ஆனா 250 பேர் ஒன்னும் இதுல 250 பேர் தீஞ்சிட்டாங்க. இந்த தாத்தான், நெக்ஸ்ட் யாருங்க? கோராகு இவங்க அவள பூமி அப்படியே பிளந்து அப்படியே விழுங்கிடுச்சு. ஒருத்தரும் யாரும் மோசஸ் முன்னாடி எதிர்த்து ஆமென், ஆமென், ஆமென். இங்கிலீஷ் படிச்சோமா? come on. And they rose up before Moses with some of the children of Israel. They rose up before Moses with the some of the children of Israel. 250 leaders of the congregation. 250 leaders of the congregation. Representatives of the congregation. Men of renown. They are men of renown. Amen. ரொம்ப பேர் பெற்றவங்க. They are men of renown. 250 people. All leaders joined together. They came against Moses. Moses கூட இருக்குது ரெண்டே பேர் தான். ஒன்னு மோசஸ், இன்னொன்னு ஆரோன். யார் இருக்குதுங்க? மோசஸ், ஆரோன். சின்ன பையன் இவர் இருப்பான், யாரு? யோசுவா இருந்திருப்பான். பட் யோசுவா லீடர் இல்ல.
ஒரு சின்ன லீடர், ஆனா இதெல்லாம் பிரபலமானவங்க. 2 பேரும் போய் கர்த்தர்கிட்ட விழுந்தாங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்க மைனாரிட்டி ஆயிட்டாண்டவரே, அவங்க மெஜாரிட்டி ஆக்குறாங்க. கர்த்தர், யாரா உன்னை மைனாரிட்டி சொன்னது? நான் யார் கொடுக்குறேன்னு அவன் தானே மெஜாரிட்டி. நீங்க மைனாரிட்டி நினைக்காதீங்க, நீங்க மெஜாரிட்டியை பார்த்து பயப்படாதீங்க. அவங்க பலவானுங்க, பெரிய ஆளுங்க, பயப்படாத. கர்த்தர் உன்னோடு இருந்தா, நீ சிங்கிளா இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு இருந்தா, நீ தான் மெஜாரிட்டி, அவன் மைனாரிட்டி. பயப்படாத, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. அப்பனா நான் மெஜாரிட்டியாடாப்பா அப்படின்னு கத்துங்க. ஆமென், ஆமென். மெஜாரிட்டி. எஸ், கர்த்தரும் நீயும் சேர்ந்தா மெஜாரிட்டி. ஆமென். நீ சிறுபான்மை இல்ல, கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது நீ தான் மெஜாரிட்டி. அவங்க எவ்வளவுனா நம்பர் இருக்கட்டும், ஜாஸ்தி பேர் கூட இருக்கட்டும், பயப்படாத. கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்துட்டார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. காரணம், தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற பிள்ளை, உன்னை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஹalleluya. ஓகே, நம்ம இப்ப 5 முடிச்சிட்டல, இப்போதுல தான் ஸ்டடி ஸ்டார்ட் ஆகும். 6, 7 6 முடிச்சிட்டு 7ல இருந்து ஸ்டடி பண்ணிடலாம். பலன் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் இப்ப சொல்றார், மோசஸ் செத்துட்டாரு, எல்லா பொறுப்பும் தலைமையில விழுந்துச்சு, இதுக்கு பயப்படாத, பலம் கொண்டு திடமனதாயிரு. தைரியமா இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ தான் இவர்களுக்கு பங்கு போடுவ. அவ்வளவு பெரிய லீடர் மோசஸ் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யப்படுற. நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இங்கிலீஷ். Be strong and of good courage. Here God encourages Joshua saying, be strong and of good courage. For to this people you shall divide as an inheritance. For to this people you shall divide as an inheritance. The land which I swore to their fathers to give them. The land which I swore to their fathers to give them. Amen. So what are the promise that I gave, that I am going to give the land? So I am going to give in your hand and you going to divide it to the people of Israel. Amen. நீ தான் பங்கு போட்டு கொடுக்கணும், நீ தான் தலைவன் சொல்றார். ஓகே, இதோட நிறுத்திட்டு 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் நம்ம தியானம் பண்ணலாம். ரைட்டுங்களா? இதோட எங்க நிறுத்தலாம்? 7, 8. கமான். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய. கவனிங்க, எல்லாம் ஒரு முறை என்ன பாருங்க. கர்த்தர் பெரிய பொறுப்பை கொடுத்தார். இவன் 31 ராஜா கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறான். இன்னும் அவனால ஜெயிக்க முடியாத, இன்னும் கொஞ்சம் ராஜ்யத்தை விட்டு போறான். ஆமே, இவன் உயிரா இருக்கும்போது 31 நாடுகளை பிடிக்கிறான். யாரு? யோசுவா. எத்தனை நாடுங்க? 31 நாடுகள். சோல்ஜரா, ஒரு பெரிய சோல்ஜரா இருக்கான். ஆமென். கர்த்தர் நான் சொல்லணும், டெய்லி காலையில் எழுந்துக்கோ, நீ என்ன பண்ணு, கத்தி சண்டை பிராக்டிஸ் பண்ணு, நான் உனக்கு உதவி செய்வேன், நல்லா கத்தி பிடிக்க நான் உனக்கு கத்து தரேன். ஆமென். எஸ். ஈட்டி எப்படி எரியுது கரெக்டா பிராக்டிஸ் பண்ணு, நான் உனக்கு உதவி செய்வேன். அப்படிதான் சொல்லிக்கணும் ஒரு சோல்ஜருக்கு. கேடகத்துல எப்படி தடுக்கிறது அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா. கர்த்தர் என்ன சொல்றாரு? பைபிளை படிப்பா. ஆமென். நீ சோல்ஜர், பெரிய பெரிய நாடுகளை வெற்றி பெற பண்ணணும், அதுக்கு பைபிளை படின்றாரு. என்ன கதையாகுது? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம். நியாய பிரமாணம்ன்றது புஸ்தகம், பைபிள். நீ கற்பித்த உனக்கு நியாய பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதா இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு, அந்த புஸ்தகத்தை விட்டு, அந்த வார்த்தையை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. வலதுபுறம் இடதுபுறம் விலகாது. அந்த வார்த்தையை மாத்திரம் விட்டுடாத, அந்த புக்கை விட்டுடாத. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்குது. 5 புஸ்தகம் என்னன்னா, ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். There are 5 first books written by Moses, the servant of God. They are Genesis, Exodus, Leviticus, Numbers and Deuteronomy. They are the 5 books called Book of Laws. பைபிள் காலேஜ்ல நீங்க போனா தோராஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தோராஸ். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க. தோராஸ். அதுக்கு தமிழ்ல சட்ட புஸ்தகங்கள், லா, புக் ஆஃப் லாஸ். அதுதான் நியாயப்பிரமாணம் சொல்லுவாங்க. அந்த லா 5 புக்கை நீ மறக்காத. ஏன்னா இவன் காலத்துல வெறும் 5 புக்கு தான் இருந்துச்சு. ஆமென். 6வது புக் இவர் எழுதுறார், ஜோஷுவான். அப்போ அவர் கர்த்தர் சொல்றாரு, மோசஸ் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, மோசஸ் உனக்கு சொல்லி கொடுத்தான் பார் அந்த 5 புத்தகம், இத மறந்துடாத. ஆமென். அத மறக்காத. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் அதை விட்டு விலகாத.
ஆமென். ஆமென். இங்கிலீஷ் பாருங்க. Only be strong and very courageous. Only be strong and very courageous. That you may observe to do according to all the law which Moses my servant commanded you. That you may observe to do according to all the law which Moses my servant commanded you. Do not turn from it to the right hand. Do not turn from it to the right. Or to the left. Right hand or to the left. That you may prosper. That you may prosper wherever you go. நல்லா கவனிங்க. கொஞ்சம் பேர் biblical prosperity நான் பேசினுக்கிறேன் ரைட்டுங்களா. பைபிள் உடைய ஆசீர்வாதம் செழிப்பு எங்கேயும் கர்த்தர் பாருங்க உன்னை பராரியா உன்னை பிச்சை எடுக்கணும்னா வச்சிருன்னா சொல்றாரு. அவர் சொல்ற நீ பைபிளை படிப்பா. பைபிளை படிச்சுன்னா என்ன சொல்ற லாஸ்ட்ல do not depart it from left or right hand that you may prosper wherever you go. நீ எங்கங்க போறியோ அங்கெல்லாம் வந்து செழுமையா இருப்பாய், வெற்றி பெறுவாய். ஆமென். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நீ சித்தி பெறுவாய். ஆமென். நீ எதை கைவிட்டு சரி எல்லாம் வாய்க்கும். ஆமென். நீ தமிழ்ல சொல்லுது நீ வலதுபுறம் இடதுபுறம் விலகாது இரு, அப்போ நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்ப புத்திசாலியா இருக்கிறியோ அவன் சொன்னாங்களா வில்லேஜ் அவன் கிளவர்ப்பா. புத்திசாலினா என்ன நிலம் எல்லாம் வாங்கிட்டான் ஆமென். ஆமென். லேண்டு வீடெல்லாம் வாங்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு தான் சொல்லுவாங்கன்னா கிளவர், ஆமென், புத்திசாலி. அவன் அறிவாளி, இதுக்கு பார் தந்தாளி அப்படின்வாங்க. குச்சியா அடிச்சிருது அது தந்தாளி. அறிவாளி, புத்திசாலி, லேண்டு எல்லாத்தையும் வாங்கி போடுவான். ஆமென். ஆமென். நல்லவன் பைபிள்ல சொல்லுது நல்லவன். நல்லவனை பத்தி நான் பேசுறேன். யார் நல்லவனா இங்க உட்கார்ந்து இருக்கோம் தான் நல்லவன். ஆமென். அந்த நல்லவனா நீ நானும் மாறுறது நம்மால அல்ல, அந்த புண்ணியனுடைய ரத்தத்தினால, அந்த புண்ணியமா சிந்தின ரத்தத்தினால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். பைபிள்ல ஒரு வேர்டு வரும், செம்மையானவர்கள், நல்லவர்கள், நீதிமான் அப்படின்னு வந்தாக்கா அது உன்னையே நீ தான் காட்டுது. ஆமென். நாம் நம்முடைய நீதினால அல்ல, அவருடைய நீதினால இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அடிக்கப்பட்டார். அவர் நீதியெல்லாம் நமக்கு கொடுத்து நம்ம நீதிமான்களாய் மாற்றி விட்டார். அவருடைய நீதியில தான் நீயும் நானும் நீதிமான். ஆமென். நம்முடைய பாவத்தினால அவர் பாவமானார். அவருடைய நீதினால நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எப்போ நல்லவன் வருதோ அது யாருன்னா என்ன? நீதிமொழிகள் புத்தகத்துல நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கூட சொத்து சேர்ப்பான். ஆமென். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளை பேர பிள்ளைக்கு வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போவான். தந்தாளி, தந்தாளி நாராயணசாமி இருக்கிறதே அழிச்சிட்டு போட்டுருவான். எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவான். பைத்தியம் அவன். ஆமென். ஏங்க அப்படியே ஆயிட்டீங்க? தந்தாளி நாராயணசாமி. இந்த தந்தாளி என்ற பேச்சு ரொம்ப நாள் பொறுத்து கேட்கிறாங்க போது. ஆமென். அப்போ கர்த்தர் சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானா நடந்து கொள்ளும்படிக்கு இந்த வார்த்தைய மிலிட்டரிக்காரனுக்கு சொல்றாரு, இந்த வார்த்தையை மாத்திரம் விட்டுடாது. ஆமென். பெரிய கமாண்டர் ஒரு ராஜாவுக்கு சொல்றாரு, இந்த வார்த்தையை விட்டுடாது. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, எப்ப இந்த வார்த்தையை டச் பண்றியோ ப்ராஸ்பரிட்டி வந்துருங்க, செழுமை வந்துரும். எப்ப இத தொடுறியோ அதனால தொட்டு கும்பிட்டு போயிட்டு பாரு. உன்ன மாதிரி பைத்தியம் யாரும் இல்ல, உன்ன மாதிரி பைத்தியம் யாரும். அவர் தொட சொல்லிட்டாரு. நோ நோ நோ, தொட்டு கும்புறதில்ல, இதை படிக்கணும். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியனா படிக்கணும். இதோ இன்னைக்கு கத்து தரம் பாரு ஒரு சத்தியம். இத மாத்திரம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு செழுமை வரும். ஆமென். இத படிச்சீங்கன்னா உங்க கடன்கள் அடைக்கப்படும். ஆமென். உங்க தரித்திரம் நீங்கும். ஆமென். இது தொட்டாவே, இது படிச்சாவே உங்களுக்கு சுகம் உண்டாகும். ஆமென். சரீரத்துல நோய் நீங்கும். ஹல்லேலூயா. இது நோய்கள் நீக்கிற மருந்து. ஆமென். பைபிள்ல சொல்லுது, இதை கண்டுபிடிக்கிறவனுக்கு இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். He who finds the word of God, it is a medicine for all their flesh. Amen. நீதிமொழிகள் 4:20, 21, 22 சொல்லுது, it is a what? Medicine for all their flesh. அவங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இன்னொரு முறை சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கொஞ்சம் அழுத்தி சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அதான் பைபிள்ல சொல்லுது, அவர் வார்த்தை அனுப்பி நோய்களை சுகமாக்குறார். He sent forth his word and healed them and delivered them from their destruction. சங்கீதத்துல 20ஆம் வசனம். கர்த்தர் வார்த்தை அனுப்பி நோய்களை சுகமாக்குறார். அதனால பேசும்போது, தேவனுடைய வார்த்தை பேசும்போது உட்கார்ந்தாவே சுகமாயிடுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மீண்டுமா சொல்றேன், ஆமென் போட்டு பெற்றுங்க. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது பேசும்போதே நீ சுகம் அடைவாய். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென்.
உன்னை சுகமாக்குற கர்த்தர், Hallelujah. உன் பரிகாரியாக கர்த்தர் Amen. வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிறார். Amen. அல்லேலூயா. Amen. அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, Hallelujah. வார்த்தையில வல்லமை உண்டு, Hallelujah. வார்த்தையில அக்கினி உண்டு, கண்மலை பிளக்கம் சம்மட்டியா இருக்குது. அந்த வார்த்தை. Praise the Lord. ஆமென். இவனுக்கு தான் சொல்வார் எரேமியாவுக்கு முன்பாக, கோதுமைக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம். Yes. ஆமென். Amen. What is chaff before the what grains of wheat? கோதுமை தெரியும்ல, அதெல்லாம் வெறும் மாவு தான் நீங்க பாக்குறீங்க. கோதுமை தெரியுமா? கோதுமை, அந்த கோதுமைக்கு மேல வந்து சாஃப் இருக்கும், பதர். விளைக்கும் போதே பதரோட வரும். அத இப்ப மிஷின்ல கொடுத்து பிரிச்சிடுவாங்க. அப்ப வந்து போர் அடிப்பாங்க. போர் அடிக்கிறது இல்லைங்க, போர் அடிக்குது, இப்படி அடிப்பாங்க, படா படா நச்சு அது ரெண்டும் பிரிப்பாங்க, பதரும் இதுல. இல்லாட்டி அப்ப எங்க ஊர்ல எல்லாம் இன்னைக்கு பார்த்தோன்னா கேழ்வரகு நிறைய இருக்கும், அவங்க கையில அச்சுன்னுப்பாங்க. பாவம், அவன் தானே ஒரு பெரிய கோல் எடுத்து கையில அடிப்பாங்க, அது ரெண்டும் பிரிக்க. இப்போ வந்து இப்போ மாடர்ன் டெக்னாலஜிங்க, ரோட்லயே கொட்டிடுறானுங்க. காரு பஸ் எல்லாம் போனாக்கா அது பிரிச்சுட்டு. டெக்னாலஜி எப்படி எல்லாம் ஆயிடுச்சு பாரு. கொட்டுறானுங்க, இவ்வளவு ஹைட்டு கொட்டுறானுங்க. போ, எந்த காரணம் என்ன நாசமா போனா போதுன்றாங்க. அவன் உட்கார்ந்து அடிக்கிறதுல அவங்க என்ன பண்ண, சரிங்க விடுங்க கேட்டோம், ஓகே. அப்போ கர்த்தர் சொல்றாரு, மற்றவன் வார்த்தை எல்லாம் பதறான். ஆமென். மற்றவனுடைய வார்த்தையெல்லாம் பதர், ஆனா கர்த்தருடைய வார்த்தை அது கோதுமை மணி. கோதுமை மணிக்கு முன்பாக பதர் எம்மாத்திரம். நெக்ஸ்ட் சொல்வாரு, என் வார்த்தை கண்மலையை பிளக்கும் சம்மட்டியா. ஒரு பெரிய மலை, ஆனா உங்ககிட்ட கொடுத்துக்கிறது சம்மட்டி, நீ அச்சு நேருப்பா ஒஞ்சிடும்ன்ற. ஆமென். தட்டி நேரு, கட்டாயம் அது உடையும். ஏன்னா சம்மட்டி என் வார்த்தை கட்டாயம் எது இருந்தாலும் உடைக்கப்படும். ஆமென். 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 உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளவு முறை நீங்க சொல்லி ரட்சிக்கப்படாத இருப்பாங்க, எவ்வளவு முறை சொல்லியும் திருந்தாத இருப்பாங்க. அப்படியே போயிடாதீங்க, வார்த்தையை சொல்லினே இருங்க, தட்டு போட்டே இருங்க. அது பெரிய பாறையானாலும் ஒரு கீறுவிடும், ஒரு வெடிப்பு உண்டாகும், அது உடைந்து கீழே விடும். கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டியா இருக்குது, கைகளை தட்டி தேவனே. ஹalleluya, 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 ஹalleluya. இப்ப அந்த வார்த்தையை விட்டு விலகாத, லெஃப்ட் ரைட் போகாத. ஆமென் அப்படினு சொன்னார். அடுத்த வசனம் பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புத்தகம். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, இந்த நியாயப்பிரமாண புத்தகம், இந்த நியாயப்பிரமாண புத்தகம். இன்னொரு முறை, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், என் வாழ்க்கையை தலைகீழா மாற்றி போட்ட ஒரு வசனம் நான் அடிக்கடி சொல்லிருக்கேன். எஸ், ஆமென். என் வாழ்க்கையை தலைகீழா மாற்றி போட்டுச்சு. என்னைக்கு இந்த வார்த்தையை நான் கண்டுபிடிச்சனோ அன்னில இருந்து ரொம்ப நானும் கொஞ்சம் மெய்யாவே கர்த்தர் என்ன மேலுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆமென். ஏன்னா எனக்கு முன்னோடி இருந்தவங்க எல்லாம் வந்து எனக்கு கத்து கொடுத்தாங்க. நான் பாஸ்டராக இருந்தேன், இந்த வார்த்தை எனக்கு என்னன்னு தெரியல. எல்லாம் சொன்னது வார்த்தையை நல்லா பயாட் பண்ணு, மக்கப் பண்ணு, இருதயத்துல வை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா ஒருத்தரும் இந்த வார்த்தை உன் வாயில இருக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க எவ்வளவு பாக்கியவான்க, இன்னைக்கு சொல்றேன், இந்த வார்த்தை உங்க வாயில இருக்கணும். ஆமென். இந்த வார்த்தை எங்க இருக்கணும்? வாயில இருக்கணும். அது மாத்திரம் நீங்க கண்டுபிடிச்சீங்க. நீ என்னைக்கு வார்த்தை வாயில வைக்க ஆரம்பிச்சிட்டியோ, வாயில வார்த்தையை பேச ஆரம்பிச்சியோ, எங்கேயோ நீ போயிட்ட. ஆமென். சும்மா கண்ட வார்த்தை எல்லாம் பேசாத, கர்த்தர் நடத்துவார். ஆமென். அவர் யாக்கோபின் தேவன், எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சியடையேன். நீயே சொல்லினே இருக்கணும். ஆமென். நீ சொல்லினே இருக்கணும். நாங்க வரங்க அன்னைக்கு கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்காருன்னு சொன்னமா, எனக்கு 3 நாளைக்கு முன்ன காசு கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சிச்சு. எனக்கு கூட கிடைச்சிச்சு. ஆமா, உனக்கு கிடைச்சிச்சா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். எனக்கு தாட்சினா குறைவே பட மாட்டேன். ஆமென். தாட்சி அடையேன், குறைவு பட மாட்டேன் அப்படின்ற வார்த்தை 23ஆம் சங்கீதத்து. அதை நீங்க சொல்லி பாருங்க ஒரு 10 முறை. பணம் வராட்டி கேள்வி என்ன? தெரியும் பாரு, இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க மனசுலயே. வீட்டுக்கு போகும்போதே வரும்போதெல்லாம் 10 முறை சொல்லுங்க. எனக்கெல்லாம் எப்ப காசு தேவைப்படுதோ சொல்லுவேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். எங்க ஒய்ஃப் நிறைய சொல்லணும் இப்போ. ஆமென். ஆமென். சரி, எல்லாம் ஒரு முறை சொல்லலாம். ரெடி, 1 2 3. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இன்னொரு முறை, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இன்னொரு முறை, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இதுதாங்க வார்த்தையை வாயில வைக்கிறது. ஆமென். கண்ட வார்த்தை பேசுற. ஹalleluya. இது இல்லையே, அது இல்லையே, பருப்பு இல்லையே, இது இல்லையே, அப்படி பேசாத. நான் என்ன பண்ண போறேன்?
தொச்சின்னு போயிடுச்சே, நக்கின்னு போயிடுச்சு, இதெல்லாம் பேசாத பைத்தியம். அதுக்கு பதிலா இப்படி பேசு, குறை இருக்கும் போதே எனக்கு குறை இல்ல, காரணம் எங்க அப்பா மேய்ப்பார், என்னை மேய்க்கிறார், நான் அவருடைய மந்தையில இருக்கிறேன், எனக்கு ஒரு குறை இல்ல. நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னீனா உன்ன மாதிரி அவிசுவாசி யாரும் இல்ல. பைத்தியம் பைத்தியம். இன்னொரு முறை சொல்லிடுயா. ஆமா, கொஞ்சம் பேர் கேட்கலையா? ஆமா, சரி. ஆமென். ஆமென். வேண்டாங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது இல்ல அது இல்ல இருக்கோ உங்க இது இல்ல, ஆனா கர்த்தர் தருவார். ஆமென். யெகோவா ஈரேனா கொடுக்கிறார். ஆமென். ஆமென். The Lord is our provider. கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். ஆமென். ஆமென். உன் குறையெல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். அவர் சொல்றாரு, my hands are shortened. அவர் சொல்றாரு, என் கை நான் குறுகி போச்சா? No, I have got a long and stretched forth hand. ஆமென். I'm able to bless you in any manner. கர்த்தர் என்ன கை என்ன குட்ட கையா இல்ல ரிச்சர்ட் பாஸ்டர் மாதிரி சின்ன கையா? இல்ல, என் கை நீட்டப்பட்ட கை. உனக்காக கையை நான் திறப்பேன், நீ திருப்தி அடைவ, அற்புதமா உன்னை நடத்துவேன் என்று சொல்றார். இல்லங்க, அவர் கையை நீட்டுது இல்லங்க, மடிக்கிறார். அது உங்க மாமா, அது உங்க மச்சான் இல்ல, இவரு வேற. கர்த்தர் கொடுக்கிறவர். ஆமென். யெகோவா ஈரே. ஆமென். உன் தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென். எல்லாம் பார்த்து கொள்வார். ஹalleluya. எல்லாம் கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய பர்வதத்திலே உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அது எதுவா இருந்தாலும் சரி, உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். 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 இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இங்கிலீஷ், This book of the law shall not depart from your mouth. This book of the law shall not depart from your mouth. But see, I already told you, this is the word, this is the phrase that turned me upside down. Overall my ministry has changed. என் ஊழியமே எல்லாமே மாற்றத்துக்கு. ஒரு முறை சாம்பி செல்லதுரை அவருடைய செய்தி கேட்டுங்கிறான். அப்பதான் சொன்னார் அவரு, இந்த வார்த்தை இதுல இருந்து தான் எடுத்தார். அவர் எடுத்து சொன்னார், இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது. அடாடா, நான் பார்த்தேன். அது பின்னாடி ஆராய்ச்சி பண்ணா எல்லா வார்த்தையும் வாயில தான் கர்த்தர் வைக்க சொல்றார். நம்ம என்ன மனசுல வச்சுக்கின்னு புத்தியில வச்சுக்கின்னு, நோ நோ நோ, இந்த வார்த்தை உன் வாயிலே இருக்கணும். இப்போ இத பத்தி தான் உங்களுக்கு பேச போகிறேன். இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்க. மீண்டும் அந்த 5 புக் பத்தி பேசுறார். ஆமென். இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும். எப்படி? இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ நல்லா கவனிங்க, இதை தியானம் பண்ணிரு. அப்பொழுதுதான் என்ன வரும் உனக்கு? நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். கேட்டீங்களா? சரி, இங்கிலீஷ்ல பேசிட்டு படிச்சிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Come on. This book of the law shall not depart from your mouth. This book of the law shall not depart from your mouth. But you shall meditate it day and night. But you shall meditate in it day and night. That you may observe to do according to all that is written in it. That you may observe to do according to all that is written in it. For then, see, when you meditate the word of God day and night, then what will happen? You will make your way prosperous. Then you will make your way prosperous. And then you will have good success. And then you will have what? Good success. Then you will make your way prosperous, and then you will have good success. மேல இருக்கிறதெல்லாம் என்ன? இந்த படி, இந்த வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். அப்படி நீ படிச்சினா, அது ராவும் பகலும் தியானம் பண்ணினா என்ன நடக்கும்னு கீழே இருக்குது. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்திமானா இல்ல, இங்கிலீஷ்ல சக்சஸ், you will have good success. வெற்றியும் பெறுவாய். ஆமென். புத்தி இருந்தா என்ன வருங்க? வெற்றி வரும். நீ வெற்றி பெறுவாய், சித்தி பெறுவாய், வெற்றி பெறுவாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். வாய்க்க பண்ணுவாய். சரிங்க. இப்போ ஒன்னு கவனிங்க, இத நைட் அண்ட் டே மெடிடேட் பண்ணும். தாவீது சொல்றான், சங்கீதக்காரன் சொல்றான், நான் படுக்கையில உன் வார்த்தையை நான் தியானிக்கிறேன். ஆமென். நாங்க எப்போ? படுக்கையில, தூக்கத்துல கூட அவன் கர்த்தரை தியானிக்கிறான். நான் உனக்கு சொல்ல அவசியம் இல்லை நீ என்ன தியானம் பண்றன்னு.
தயவு செய்து கர்த்தரை தியானி, அவருடைய வார்த்தையை உன் படுக்கையில கூட தியானி. ஆமென். உன் படுக்கையில கம்பீர சத்தம் உண்டாட்ட, ஹல்லேலூயா. ஆமென். உன் படுக்கையில அந்நிய பாஷை வரட்டும். ஆமென். உராபாலாமா சந்தராலாபா. அதுதான் நான் சொல்றேன். திரும்பும்போது கூட கரலாமா சந்தராமனா இப்படி திரும்பும்போது சந்தான்னு. ஆமென். நீ சந்தான் இப்படி திரும்பி படுக்கும்போது அந்த அசுத்தாவி ராத்திரி தொந்தரவு கொடுக்க வருது, என்ன பண்ணும்? ஏன்னா அவன் திரும்பும்போதே சந்தான்றான். பக்தி வீட்டுக்கு போயிடலாம், சந்து வீட்டுக்கு போயிடும். ஆமென். ஆமென். சிலர் காலையில எழுந்தவனையும், நானும் ஏன் பாலிசி காலையில் எழுந்தனும் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட், டாடி உமக்கு நன்றி ஏன்னா உயிரோட எழுப்பிட்டியே அப்படின்றது கேட்டாங்களா. குட் மார்னிங் சொல்லிட்டு தான் அவருக்கு எழும்பேன். ஏன்னு கொஞ்சம் பேர் ஏஞ்சிக்கும் போது கெட்ட வார்த்தையிலே இறங்குவாங்க பெட் விட்டு. கெட்ட வார்த்தையிலே அவங்க ஒய்ஃப் திட்டம், எங்கடி போயிட்ட அப்படின்னு கெட்ட வார்த்தையிலே திட்டினு இறங்குறது. அதனால இன்னொரு நாளா நோ நோ நோ. ஆமென். இது கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணின நாள், இதுல நான் மகிழ்ந்து களி கூறுவேன். This is the day that the Lord has made. I shall rejoice and glad in it. Amen. இது கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணினால் இந்த நாள்ல நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், வெற்றி பெறுவேன். கர்த்தர் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அந்த நாள் ஆசீர்வாதி. ஏஞ்சிக்கும் போதே நீ நான் பண்ணுவனும் இன்னைக்கு அப்படின்னு ஏஞ்சுக்கிட்டா பைத்தியம் பைத்தியம். எழுந்துக்கும் போதே அல்லேலூயா ஆமென் கம்பீரமா ஏஞ்சங்க, இதனால எனக்கு வெற்றியா இருக்கும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணாங்க. எல்லா சோதனை கேசுறத நமக்கு கத்து கொடுத்தா. எதுக்கு ப்ரேயர்? இன்னைக்கு எத்தனையோ சோதனை இருக்கும், அந்த சோதனையில தப்பிச்சு கொள்ளணும். Your prayer should be lead us not into temptation but deliver us from evil. அப்பா தீமைக்கு எங்க உட்படாம அந்த தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளாம எங்களை காப்பாற்ற. ரட்சிக்கனா காப்பாற்றும், அதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னார். எத்தனையோ நீ விரும்பல, ஆனா பிரச்சனை கொடுக்கறதுக்கு சாத்தான் இருக்கிறான். இல்ல யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு எல்லாம் சாத்தான் மூலமா தான் வரும். அந்த எல்லா தீமையிலும் அந்த நாள் முழுதும் உன்னை விலக்கி காக்கணும்னா ஒரு சின்ன ஜெபம், பெருசா கூட பண்ணாதீங்க. அவன் சொல்லுவான் எந்த பாஸ்டர், ஒரு சில பாஸ்டர் நீ 1 hour ஜெபிக்காட்டி நீ விசுவாசியே இல்லைன்றான். அதுவும் 5 மணிக்கு ஏஞ்சுக்கணுமா? நான் அதெல்லாம் இல்லை, நீ எழுந்துக்கு எப்போ ஏஞ்சுக்கிறியோ அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணு. அந்த நாள் முழுதும் உன்னை தீமையிலிருந்து கர்த்தர் விலக்கி காப்பார். உன்னை காப்பார், உன் குடும்பத்தை காப்பார், உன் மனைவியை காப்பார், உன் பிள்ளைகளை காப்பார், உன் சொந்தங்களை காப்பார், கூட பிறந்தவர்கள் சபையை காப்பார். ஹல்லேலூயா ஆமென். இது வரைக்கும் காத்ததுனால தானே நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆமென். மூச்சு வருதா? கேக்குதா? மூச்சு வருதுனாக்கா உயிரோடு இருக்கிறோம். அந்த இது அதாங்க பக்தன் சொல்லுவான், ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் கிருபையும் பாராட்டினேன். ஆமென். You are not only granted the life but also you granted me the what? Grace, mercy. கிருபையும் பாராட்டினேன். இப்ப எப்ப தியானம் பண்ணுமா பாருப்பா, படிப்பா. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இன்னொரு முறை படிங்க. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இங்கிலீஷ்ல அந்த வேர்ட் எங்க இருக்கு? But you shall meditate in it. Second line. But you shall meditate in it day and night. Day and night. அப்போ இந்த பைபிளை இந்த மெடிடேட் பண்ண படினேன்னு சொல்ல அதே தியானம் பண்ணு. நீ படிச்சத தியானம் பண்ணு. இல்ல ஏதோ ஒரு பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னா அதை யோசித்துன்னு, நீ அதை யோசிச்சுனா தப்பா எல்லாம் யோசிக்கிறதெல்லாம் நின்றுடும். கரெக்ட் தாங்களா? ஆமென். இந்த வார்த்தை உள்ள போச்சுனாக்கா உள்ள இருக்க கெட்டதெல்லாம் வெளியே வந்துடும். ஆமென். இந்த வார்த்தை உள்ள போட்டோம். இந்த வார்த்தை உள்ள போற ஒரு மெத்தட் என்னமா, காதுல கேட்கணும். இங்க வந்து தூங்கிடக்கூடாது. மீண்டுமா சொல்லட்டோமா? இங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டவன் தூங்கிடக்கூடாது, காதுல கேட்கணும். நீ காதுல கேட்கும் போது அந்த வார்த்தைலாம் லொடக் 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 டொடக் எங்க விழுந்துரும்? சவுண்டோட விழுது பாரு. டொடக் டொடக்னு இருதயத்துல விழுந்துரும். இருதயத்தின் நிறைவால் என்ன பேசும்? வாய் பேசும். இந்த வார்த்தை இங்க இருந்துச்சுன்னா இங்க வரும். ஆமென். இங்க எம்டியா இருந்துச்சுன்னா எங்க வரப்போகுது? கெட்ட வார்த்தை தான் வரும். வேண்டாங்க, நிறைய வார்த்தையை கேளுங்க. ஆமென். வார்த்தையை படிங்க. ஆமென். எல்லாம் உள்ள போகும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீ படிக்கிறது நீயே காதுல கேட்கிற மாதிரி தான் இன்னும் ரொம்ப நல்லது. அது இன்னும் டொடக் டொடக் டொடக்னு உள்ள போயிடும். மற்றவங்க சொல்றதுனா கேளு, மற்ற வார்த்தைகள்லாம் கேட்காத. நான் சொல்றது தேவனுடைய வார்த்தைங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போது
உன் காதுல கேட்டினா அது வழி நேரா எங்க போவோம்? இருதயத்துக்கு போகும். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அப்போ இரவும் பகலும் தியானமா இருக்கணுமா? எப்பங்க? இரவும். இதான் 1ஆம் சங்கீதம். இதுல இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலை உதிரார் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Blessed is the man who meditates the word of God day and night. You'll be like the trees that has been planted by the water course. His leaves will be always greenish and the leaves will not wither not. Whatsoever you do, it shall be prospered. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் தியானமா இருக்கணும். ஒரு மனுஷன் இங்க சொல்றான் பாருங்க. எல்லாம் கவனிங்க. 119ஆம் சங்கீதம், பெரிய சங்கீதம், 148 நினைக்கிறேன். பார்க்கலாம் பாருங்க. 119 அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் பாருங்க. 119ஆம் சங்கீதம் 148ஆம் வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி, உமது வசனத்தை நான் தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே. நான் சொல்றான் ஜாமம் 3 மணி ராத்திரி, 2 மணி இரவு, அந்த ஏதோ குறித்த ஒரு ஜாமம் அலாம் வச்சிட்டு அந்த காலத்திலே அதுக்கு முன்னே வேஞ்சுக்கிறானா. ஆமென். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஆமென். எதுக்கு? செல்போனை ராத்திரில ஆபரேட் பண்றதுக்கா? யாருன்னா செல்போன்ல மெசேஜ் அனுப்புறதுக்கா ராத்திரி? நோ. எதுக்கு அவன் எழுந்துக்கிறானா? உமது வசனத்தை நான் தியானிக்கும்படி குறித்த டைம்க்கு முன்னாடி என் கண்கள் தானா விழித்துக் கொள்கிறது, அது ஓபன் ஆகிறது. நான் உன் வசனத்தை இரவில தியானிக்கிறேன் என்று சொல்றான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுக்கு எவ்வளவு கை தட்டுறாங்க பாத்தியா? ஏன்னா என்னன்றாங்க? இல்ல தூக்கதான் கடவுளா? இல்லங்க. சில நேரத்துல கர்த்தர் எழுப்புவாருன்னா அப்படி கூட நடக்கும். அது பேய் எழுப்புச்சுன்னா இன்னும் ஜாலி. எழுந்து உக்காந்து நீ ஜெபம் பண்ணினா அவன் ஒடிச்சிடுவ. ஆமென். சில நேரத்துல ஏதோ ஒரு வயிறு நோவு இது மாதிரி இருந்துச்சுன்னா எழுந்து ஜெபம் பண்ணுங்க, இல்ல எழுந்து நீங்க துதிங்க, பைபிளை படிங்க. நான் சொல்றேன் சில நேரத்துல ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைம்ல நிறைய பைபிள் எடுத்து அப்ப ராத்திரிலாம் படிச்சுன்னு அதை படிச்சு சில அதிகாரம் முடிக்கும் போதே நல்லா ஆயிட்டுக்கும் உடம்பு. அப்படியே தூங்கிடுவேன். அவன் நினைக்குவான் ஏன்டா இதுக்கு நோய் குத்தணும் தெரில, ராவெல்லாம் உட்காந்து ஜாம் வந்து சீக்கிரம் குணம் பண்ணிடலாம். ஏன் சரி விடுங்க, நான் சொல்றது தெரியுங்களா? ஆமென். இங்க ஒரு பக்தன் சொல்றான், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். குறித்த ஜாமத்துக்கு முன்னாடி எழுந்து அவன் கண்ணு விழிச்சுக்குதான். Come on. English. My eyes are awake through the night watches. My eyes are awake through the night watches. That I may meditate on your word. That I may meditate on your word. My eyes are awake through the night watches. Before the night watches, before certain time in the night, that I may meditate your word. My eyes are awake. என் கண்ணு விழிச்சு கொண்டு இருக்கிறதுன்னு அங்க தமிழ் நல்லா இருக்கும். குறித்த ஜாமத்துக்கு முன்னாடி அவன் கண்ணு தானா வீழ்ச்சிருந்தான். எதுக்கு? கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது. ஆமென். வேதத்தை தியானிக்கிறேன்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் போட்டுட்டு நீ சத்தமா படிச்சு பக்கத்துல பெட்ல இருக்கிறவங்கலாம் எழுப்பி விட்டுறாத. உங்க வீட்டுல தனி ரூம் இருந்தா அங்க போயிட்டு அப்படி பண்ண கேட்டுங்களா? ஒரு சிலர் ரிப்போர்ட் இதாங்க, இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டுக்கிறாங்க. ஏன் கவனிச்சுக்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங். குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு ராத்திரி 3 மணிக்கு அலாம் வச்சுட்டு இவங்க இந்த வீட்டுல இருந்து போன் வருது. குதாமணி அக்கா ஏஞ்சிக்கினியா? ஏஞ்சின சசிரே அக்கா. குந்தாமணி அக்கா நான் ஜெபம் பண்ணலாம். ரைட்டு. லவுட் ஸ்பீக்கர் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புருஷன் வந்தான், முன்னாடி சோத்திரம் சோத்திரம் புட்டான் ஒண்ணு. அந்த பஞ்சாயத்து என்கிட்ட வந்துச்சு. அப்ப சொன்ன, இது நீங்க பண்றது தப்பு. பைபிள் இல்ல பாஸ்டர், ஜபம் தானே பண்றோம். ஜபம் பாஸ்டர் இது தப்புன்றீங்களா? அதுவும் வெடிகால எழுந்து ஜபம் பண்றோம். பைபிள்ல இன்னொரு வார்த்தை இருக்குது, வெடிகாலம் போய் நீ ஆசீர்வாதம் கூறினா கூட சாபமாக எண்ணப்படும். நல்லா கொஞ்சங்க.
பாஸ்டர் மாறன் ஆசீர்வதிக்கணும் 3 மணிக்கு போயிட்டு மாறன் பாஸ்டர் நீ நல்லா இருக்கணும்யா, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் வாழணும். யாரா அவன் கூட சொல்வார். 3 மணிக்கா போய் வாழ்த்து வருது சொல்லுங்க? 2 மணிக்கா? அதான் தான் பைபிள் சொல்லுது, ரொம்ப வெடி காலத்துல போயிட்டு நீ உறக்க சத்தத்தோடு கூறும் ஆசீர்வாதமும் சாபமாக எண்ணப்படும். அப்ப என்ன சொல்லுது? ராத்திரில டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன் அந்த ஜபத்தை பகல்ல பண்ண ஆவதா? குரூப்பா சேர்ந்து எல்லாரையும் பாருங்க என்ன, இன்னொரு முறை குரூப் பிரேயர் ராத்திரில வச்சுங்க பிஞ்சிடுது பைத்தியங்களை. ஆமென். சார் எதுக்கு இதெல்லாம் பேசுங்கிற? அது கர்த்தரா எழுப்புனா ஏஞ்சி துதி தனியா. ஆமென். ஓகே. நைட் டைம்ல நல்லா தூங்கணும். நீங்க பகல்ல வீழ்ச்சி நிற்கணும், நைட் டைம்ல நல்லா தூங்கணும். ஏன்னா அது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதனால தான் கர்த்தர் இரவு பகல் 2 வச்சிருக்கார். ஓகே. இல்ல ஐயா எனக்கு எப்போதும் நைட் ஷிஃப்டே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு வேற வேலையை கூட தருவார். ஆமென். பகல்ல வீழ்ச்சிருந்து ராத்திரில தூங்குற மாதிரி ஒரு நல்ல வேலையை தருவார். ஜெபம் பண்ணுங்க. இப்போ கஷ்டத்துக்குன்னு தான் செய்யுங்க, ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் நல்ல வேலையை தருவார். அல்லேலூயா. என்ன நான் சொல்றது? My eyes are awake through the night watches that I may meditate on your word. கேட்டீங்களா? சரி, இந்த வார்த்தையெல்லாம் நீ தியானம் பண்ணும்போது என்ன சொல்ற பைபிள்ல பாருங்க. பேக் டு பெவிலியன், பேக் டு பெவிலியன். இங்க பாருங்க, இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. படி பாஸ்டர். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஓகே. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். கவனிங்க, கர்த்தர் வாய்க்க பண்றனா வெற்றி கொடுக்குது. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். You will have another for then you will make your way prosperous. For then you will make your way prosperous. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. God will make your way prosperous. Bible doesn't say God will make your way prosperous. Then you will make your way prosperous. கர்த்தர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார்னு சொல்ல பாருங்க. கர்த்தர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார் சொல்ல, அதுக்கு பதிலா நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ உன் வழியில வெற்றி பெறுவாய். ஆமென். எப்போ அந்த வார்த்தையை வாயிலே பேசினா உன் வழியெல்லாம் நீயே வெற்றி பெறுவ. கர்த்தர் வெற்றி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, நீயே வெற்றி பெறுவ. ஆமென் 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 ஆமென். நாங்க தெரிஞ்சுங்களா? கர்த்தர் உனக்கு வெற்றி தர நான் சொல்லுது. You will make your way prosperous. தமிழ்ல நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். சொல்லுங்க, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். கர்த்தர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார்னு இல்ல. எப்படி இருக்குது பாருங்க அதெல்லாம். ஆமென். கர்த்தர் உனக்கு வெற்றி தருவார் இல்ல. கடவுளுடைய வார்த்தையை வாயில உன் வாயில நீ பேசினாக்கா நீயே வெற்றி பெறுவியா. ஆமென். நீயே வெற்றி பெறுவ. எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைகளை என் வாயிலே பேசும்போது நானே இயேசுவின் நாமத்திலே வெற்றி பெறுவேன். நான் சித்தி பெறுவேன், ஜெயமாய் இருப்பேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். கை தட்டுங்க. ஆமென் ஆமென் ஆமென். You will make your way prosperous. Yes. And you will have good success. ஆமென் ஆமென். If we meditate the word of God day and night, if you keep the word in your mouth. ஆமென். மரணமும் கர்த்தரின் கையில் இருக்குது. இது வசனமா? இல்ல. ஜீவனும் மரணமும் கர்த்தர் கையில தான் இருக்குதா வசனம்? இல்ல. அதுக்கு பதிலா என்ன ஆகுது? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல, நாக்குல தான் இருக்குது. ஆமென். நல்லதே பேசு, நல்லதே நடக்கும். ஒருத்தர் சொன்னாரு, அவரு நம்ம சர்ச்சு இல்ல அவரு, ஆனா அவங்க சர்ச்சு, அவரு என்ன கூப்பிட்டு இருந்தார். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருந்துச்சு. பாஸ்டர் நான் காலையிலே சொல்லிட்டேன் எங்க ஒய்ஃபை, கேளு அப்படின்றாரு. என்னன்னா இன்னைக்கு ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பாஸ்டர். பார்த்தா அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்னும் இது பாரு எப்படி ஆகுது. நல்லா கவனிங்க, நீ என்ன பேசுற அதுதான் நடக்கும். அதனால தான் உட்காரும்போது எஞ்சும்போது ஐயோ நல்லா சொல்றது. உட்காரும்போது ஐயோ அப்பா அப்படியே உங்க அப்பா வந்து காப்பாத்துருவாரு உன்னை. அதுவும் குடிகார அப்புறம் நல்லா வந்து காப்பாத்துவாரு. உட்காரும் போது ஏஞ்சுக்கும் போது ஐயோன்று உட்காருது, எப்பா அம்மா. உட்காரும் போது சொன்னா சோத்திரம்
அல்லேலூயா, ஆமென். சந்தா கரபா, ஆமென். நீ உட்கார இடத்துல கொரோனா இருந்துச்சுன்னா நீ உட்காந்து அப்ப சந்தானாம செத்துரும். அது கொரோனா கொடுக்கணும்னு கீழே உட்காந்து வந்துக்குது, இவன் உட்காரும்போது சந்தான்றான். ஒரு ரக்கா ரபா நான் பாரு தீஞ்சிச்சு அது. அல்லேலூயா, சரி விடுங்க. என்ன, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்ப நீயே வெற்றி பெறுவ. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைபிளுடைய வார்த்தை உன்னை எவ்வளவு பெரிய ஆளாக மாற்றும் அப்படின்னு நான் இயேசுநாதத்தை பத்தி பேசுறதுக்கு பெரிய தேசங்கிறேன் பாருங்க. எப்போ பேசுறது எப்போ முடிக்கிறது? யோவான் சுவிசேஷத்தை ஃபுல்லா எழுதி எடுத்து வந்துட்டுக்கிறேன். போயிடலாமா யோவானுக்கு? சரி, இங்க விட்டுருங்க. 119 வேற நிறைய வச்சிருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் கொஞ்சம் வேகமா போலாம், ஏன்னா இயேசுநாதரை பத்தி பேசாத போயிட்டோம்னா எனக்கு நல்லா இருக்காது. எனக்கும் நல்லா இருக்கு. ஆமா ஆமா பாஸ்டர், நீ நல்லவனா பாஸ்டர். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6th chapter verse 15. சரி, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஆஃப் காட், அதுக்காக நான் இதை எடுக்கிறேன். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று, தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இங்கிலீஷ். Therefore, when Jesus perceived that they were about to come and take him by force to make him king. Therefore, when Jesus perceived, he understood that they were about to come and take him by force to make him king. He departed again to the mountain by himself alone. He departed again to the mountain by himself alone. அல்ல குணைங்க, 5000 புருஷர் இருந்தாங்களா? 5000 ஆம்பளைங்க புருஷர். கல்யாணம் ஆனவங்களா கல்யாணம் ஆகல? புருஷன் சொன்னா 20 வயசுக்கு மேல அந்த ஊர்ல, ஏன்னா பைபிள் அப்படித்தாங்க கேட்டுங்களா. அந்த 5000 புருஷர்களுக்கு 5000 ஒய்ஃப் கேட்டுங்களா. 5000 ஒய்ஃப் எவ்வளவு ஆச்சு? 5 5 10. ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளை போட்டாங்க கூட அது ஒரு 10,000. எவ்வளவு ஆச்சு? 20,000. மாறன் பாஸ்டர், உங்க வீட்டுல எவ்வளவு பிள்ளைங்க? அப்பா அம்மா 6 பேரா? 6. ஆனா உங்க வீட்டுல 10. சதீஷ் 12. ரைட்டுங்களா? எங்க வீட்டுல 5. ரைட்டுங்களா? ஆமே. அல்லோ 2 பேர் செத்துட்டாங்களா? அப்ப 7. அது குழந்தையில செத்துட்டாங்களா? அப்ப வந்து 5. அப்பெல்லாம் பாரு 5 10 இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். நான் ரொம்ப நல்லுவங்க, அதனால தான் 2 கொடுத்தேன். அப்படி கொடுத்தா கூட அங்க 5000 புருஷன், 5000 மனைவி, 10,000 பசங்க, டோட்டலா 20,000 பேர் இருக்கிறாங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது சாப்பிடுறதுக்கு? பசங்க எல்லாம் ஜனங்கள்லாம் உள்ள நேரம் வசனத்தை கேட்டிருந்தாங்கன்னு ஏசப்பா கேட்கிறாரு. அதுக்கு ஒருத்தன் சொல்றான் 5 அப்போ 2 மீன். சரி, அதை பகிர்ந்து கொடுக்குறாரு. 5 அப்போ 2 மீன், 20,000 பேர் நல்லா திருப்தியா சாப்பிட்டு ஏப்பம் விடுறாங்க. ஏப்பம் விட்டவனையும் 12 கூட நிறைய மிச்சம் ஆச்சான். எதுங்க? அப்பமும் மீனும். கேட்டுங்களா? இத்த அந்த ஜனம் பாக்குது. 5000 20,000 பேர் பார்த்துட்டோம். அடா பாவி, இந்த மனுஷனை பிடிச்சி ராஜாவா பண்ணிட்டா ரேஷன்லயும் போய் நிக்க கூடாது, கெரோசின் வாங்க தேவையில்லை. என்னது போன் பண்ணி இது புக் பண்றாங்க, என்ன கேஸ் வானா எதுவும் வானா. ஒய்ஃபுங்கெல்லாம் சொல்லுது, அவங்க ஒய்ஃப்ல சீக்கிரம் பிடிச்சி அவர் ராஜாவை பண்ணுங்க, நாங்க சாப்பாடே செய்யறது வேணாம். ஆமென். இப்படி இவர் இருந்தாருன்னா அற்புதமா கொடுத்துருவாருன்னு சொல்லி எல்லாம் ஓடி வராங்க இயேசுவை பிடிக்கும். அதான் பைபிள் பாருங்க. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிஞ்சிட்டாராம். அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். தனியா மலை மேல போயிட்டார். அந்த சாப்பாடு கொடுத்த இடம் சமமான பூமி. கரெக்டுங்களா? எல்லாரும் பந்தி இருக்க வச்சுட்டு இவர் எது மேல ஏறி போயிட்டாரு? மலையின் மேல. ஏன்னா ராஜா வாக்குறாங்க. இங்கிலீஷ்ல பாருங்க. Therefore when Jesus perceived that they were about to come and take him by force to make him king. Therefore when Jesus perceived that they were about to come and take him by force to make him king. He departed again to the mountain by himself alone. தனியா அவர் மாத்திரம் மலை மேல ஏறி போயிட்டார். அப்ப 12 சீஷர் கீழே இருக்காங்க. என்ன ஆச்சு பாருங்க. கமான் அடுத்து. சாயங்காலம் ஆன போது
அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் சாயங்காலம் ஆனது சீஷங்க எங்க போறாங்க? கடற்கரை. இவரு மலை மேல போயிட்டாரு, சீஷங்க கடற்கரைக்கு போனாங்க. இங்கிலீஷ்மா. Now when evening came, his disciples went down to the sea. என்னத்துக்கு? கமான், அடுத்த வசனம். படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகுமுக்கு நேராய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகுமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். அந்த படகுக்கு யார் வரல? இயேசு வரல. எங்க போயிட்டாரு? மலையின் மேல போயிட்டார். ரைட்டுங்களா? ஆமென். ஸ்டோரி புரியுதுல? அவர் மலைக்கு மேல போயிட்டாரு. சீஷங்க மாத்திரம் அக்கறைக்கு கப்பர்நகுமுக்கு போக நேராய் போனார்கள். அப்போது இருட்டா இருந்து இயேசுவும் அவரிடத்தில் வராதிருந்தார். இங்கிலீஷ். Got into the boat. The disciple got into the boat and went over the sea toward Capernaum. And they went over to the sea toward Capernaum. And it was already dark. And it was already dark. And Jesus had not come to them. And Jesus had not come to them, even to their boat. ரைட்டுங்களா? அந்த போட்டுக்கு இயேசு வரவில்லை. இவங்க கப்பர்நகுமுக்கு விட்டு போயிட்டாங்க. ஆமென். ஜனெல்லாம் பாக்குது, இயேசு மலை மேல போயிட்டாரு, ராஜாவா பண்ண முடியல. இவங்க சீஷங்களா எதுக்கு போயிட்டாங்க? இப்போ ஒரு கேள்வி, ஏன் கப்பர்நகுமுக்கு போனாங்க? இயேசுவே இல்ல, ஆனா இவங்க எங்க போறாங்க? கப்பர்நகுமுக்கு. ஏன் போனாங்க? பாத்தீங்களா? நீங்க மெசேஜ் எல்லாம் சரியா கவனிக்கிறதுல. வெரி குட். நீ வாழ்க. யார் உணர்த்தாங்க? ஒரு வீடுன்னு சொன்னது 2 பேர் வாழ்க. மைதிலி அண்ட் தீபிகா வாழ்க. இயேசுநாதருடைய வீடு எங்க இருந்துச்சு? சல்லி கூட சொல்லிட்டாயா? ஆமாமா, சொல்லி சொன்னேன். நீ வாழ்கமா, நீ கொஞ்சம் சத்தமா சொல்லணும்ல. 3 பேர் வாழ்க, முக்கோணம். ரைட்டுங்களா? நல்லா கவனிங்க. இயேசுநாதருடைய வீடு எங்க இருந்துச்சு? கப்பர்நகும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, அப்ப இயேசுநாதரே நீ வீட்டுக்கு போடான்ட்டார் எல்லாரும். சீஷர்கள் எல்லாரும் அங்க பைபிள் இருக்கு பாரு, கப்பர்நகுமுக்கு புறப்பட்டு போனார்கள். இது நல்ல ப்ரூஃப் இதெல்லாம். ஏன்னா வீடு அங்கதான் இருந்தது, அங்கதான் ஹெட் குவார்டர் இருந்தது. ரைட். அப்ப கப்பர்நகுமுக்கு அவங்க போயிட்டாங்க. இயேசுநாதர்ல போயிடுங்க வீட்டுக்குன்னாரு. ஆமென். ஆமென். ஓகே, அவங்க புறப்பட்டு போனாங்க. 17 இது கொஞ்சம் நான் இது பாத்துக்கிறேங்க. 17 இதோடு என்ன பண்ணும்? 22க்கு வரணும். கமா, 22 வசனம். 22. மறுநாளில் என்னங்க கவனிங்க, இப்போ மறுநாள் ஆயிடுச்சு. என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா, இவர் மலைக்கு மேல போயிட்டாரு. கவனிங்க, மலைக்கு மேல போயிட்டாரு. சீஷர் எதுல போறாங்க? வீட்டுக்கு கப்பர்நகுமுக்கு போயிட்டாங்க. பாதி வழியில போகுது புயல் வந்துச்சு. இவங்க 2 ஸ்டெப் ஃபார்வர்ட், 4 ஸ்டெப் பேக்வர்ட். ஏலேலோ ஐலஸா ஐலஸா ஏலேலோ பின்னாடி. எவ்வளவு 2 ஸ்டெப் ஃபார்வர்டுனா 4 ஸ்டெப் பேக்வர்ட். காத்து அடிக்குது, இவங்களால முடியல, நடு கடல்ல தத்தளிக்கிறாங்க. இப்போ ராத்திரி, இப்ப சாயங்காலம் போனாங்களாம். ஒரு 7 மணிக்கு போனாங்க, இல்ல 6:45 போனாங்க. 8, 9, 10, 11, 12, 13 ஆயிடுச்சு. 1, 2, 3. பைபிள் சொல்றது 4ஆம் ஜாமத்தில், கிட்டத்தட்ட 3 மணி. அது அந்த 4ஆம் ஜாமத்துல இயேசு பிரேயர் முடிச்சுட்டு கடல் மேலே நடந்து வந்துட்டார். போட் இல்ல, கடல் மேலே நடந்து வந்துட்டார். ஆமென். 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 சரிங்களா? அவங்க கப்பர்நகுமுக்கு போயிட்டாங்க ஜீசஸோட. இப்ப புயல்லாம் நின்றுச்சு, இயேசுவை சேர்த்துக்கினாங்க பாருங்க. கடல்ல நல்லா போயிடுச்சு. மறுநாளில் கடலின் அக்கறையில் நின்ற ஜனங்கள். நல்லா உனீங்க, இயேசு இந்த பக்கம் வந்துட்டார், இங்க இருந்தூரு. ஆனா அந்த பக்கம் இருக்கிறவங்க ஜனங்க பேசுறாங்க, அப்படி போயிட்டார் இயேசு. அக்கறையில் இருந்த ஜனங்கள், இயேசு இருக்கிற இடம் இக்கரைங்க. கரெக்டான பாஸ்டர்? இயேசு இருக்கிற இடம் இக்கரை. அந்த பக்கத்துல இருக்கிறவங்க பேர் என்ன சொல்லுவாங்க? அக்கறை. அந்த அக்கறை கூட உனக்கு இல்லையா? சரி விடுங்க. மறுநாள் கடலின் அக்கறையில் இருக்கிற ஜனங்கள், அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும். நல்லா கவனிச்சுங்க, என்ன சூப்பரா இருக்குது பாரு. இது என்ன நல்லா இருக்கு பாருங்க. மறுநாள்ல நடக்குது. நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு படகு தான் இருந்துச்சு. அது சீஷர் ஏறி போன படகு, வேற படகே இல்ல. அங்க ஜனங்க பேசுறாங்க. இயேசு மலை மேல போயிட்டார். அப்போ இயேசு படகுல போல அவங்க பார்த்தாங்க தானேங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இயேசு மலை மேல தான் இருப்பாரு, நேத்து சூப்பர் சாப்பாடு கொடுத்தாரு, இன்னைக்கும் சூப்பர் சாப்பாடு கொடுப்பாருன்னு மறுநாள் வந்துச்சு ஜனம். எதுக்கு வந்துச்சு? சாப்பாட்டுக்கு. ஊட்டா பட்டே கொடுத்தானே அம்மா அப்பா அண்ணாக்கே. ஊட்டா பட்டே கொடுத்தானே அம்மா அப்பா அண்ணாக்கே. அப்பா அம்மா எல்லாருக்கும் ஊட்டா பட்டை எல்லாம் கொடுக்குறாரு. சரின்ட்டு எல்லா ஜனம் அவருக்கு. ஏன்னா இவங்களுக்கு பிளான் என்னன்னா,
ஒரே ஒரு படகு இருந்துச்சு. ஆமா, ஒரு படகு. அதுல சீஷர் ஏறி போயிட்டாங்க. ஆமா. வேற படகு அங்க இல்ல. அப்ப இயேசு எங்க தான் இருக்காரு? மலையில மலையில தான் இருக்காரு. காலையில புடிச்சிடலாம், நாஸ்டா வாங்கிக்கலாம். ஆமென். என்ன பிளான் பார்த்தா டக்க டாப். படகுல என் இயேசுவால நடக்க முடியாது நினைச்சா, ஆமென், நீச்சல் ஆமென், அடிச்சு போக முடியாது நினைச்சா, ஆமென். போடா அள்ளிவாயா. மறுநாள் கடலின் அக்கறையில் நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும் இயேசு தம்முடைய சீஷருடன் கூட படவில் ஏறாமல், அவர் ஏறல, கடல்ல போறதுக்கு ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்திருந்தார்கள். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. Okay, English. On the following day, next when day, the people who were standing on the other side of the sea, when the people who were standing on the other side of the sea saw that there was no other boat there, and they saw that there was no other boat there, except that which his disciples had entered, and that Jesus had not entered the boat with his disciples, but his disciples had gone away alone. His disciples had gone away alone, but Jesus did not enter into that boat. அவங்க தான் சீஷங்க தான் அந்த போட்ல போனாங்க. இயேசு அதுல ஏறல, ஜனம் பார்த்துச்சு. ஆமென். அவர் மேல போயிட்டார், போன்னு சொல்லிட்டு போயிட்டேன்ட்டார். அவர் மேல போயிட்டார், பிரேயர் போறேன். ஜனங்கள்லாம் அவங்க கழிச்சு போயிட்டாங்க. ஆனா ஜனங்க பார்த்தாங்க, அவர் அந்த போட்ல போல. அப்ப ஜனங்களுடைய எண்ணம்லாம் அவர் எங்க இருக்காரு? மலையில இருக்காரு. Come on, அடுத்த வசனம் வெரி இன்ட்ரெஸ்டிங். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு, அதான் என்ன ஸ்தோத்திரம்? அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டாரு பாரு. அந்த ஸ்தோத்திரம் பண்ண இடத்துக்கு வந்துட்டாங்களாம். நாஸ்டா கிடைக்கும். ஒரு சமயம் பரோட்டா கொடுப்பார், நீ காலையில சால்னாவும் கொடுப்பார், பாயாவும் கொடுப்பார் அப்படின்னு நினைச்சு வந்துட்டாங்க. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவில் இருந்து வேறே படகுகள் வந்தது. அது பக்கத்துல திபேரியால இருந்து நிறைய படகுங்க வந்துச்சு. ரைட்டுங்களா? எங்க தேன்னு வராங்க அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு. Come on, English. However, other boats came from Tiberias. Near the place where they ate bread. After the Lord had given thanks. பாருங்க, அவர் அப்ப சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணாராம். ஆமென். ஆனா அடங்காப்பிடகாரீங்க, போஜன பிரியருங்க, சோத்து மிராண்டிச்சு, சொத்து காஜுங்க, ஸ்தோத்திரம் கூட போடுறது இல்ல, லபுக்கு வாயில கொட்டிக்கிறது. அதுதான் ஒரு சின்ன பிரேயர் கத்துக்கிட்டேன். சாமி அவர் கூப்பிட்டு, இது பேரு சோறு, ஆமே, சாமி சோறு, ஆமே. அந்த ஒரு சின்ன ஜபனா சொல்லுங்க, டபுன்னு கொட்டிக்காதீங்க. சாமியை கூப்பிடணும். எதுக்கு ஜெபம் பண்றோம்? சோறு. ஜெபம் முடிக்கும் போது ஆமே, சாமி சோறு, ஆமே. அடுத்த வசனம். அடுத்த வசனம். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு தேடுறாங்க. சாப்பாடு போட்ட இடத்துல இயேசு காணோம், சீஷரும் காணோம். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகமுக்கு வந்தார்கள். பாருமா, எங்க வந்தாங்களா? கப்பர்நகம். அப்ப ஜனத்துக்கெல்லாம் தெரியுது கப்பர்நகம் போனா அவர் வீடு இருக்குது, அங்க கண்டுபிடிக்கலான்னு. ஆனா அநேக பாஸ்டர்களுக்கு தெரியல, மரமண்டுங்களுக்கு கப்பர்நகம்ல அவருக்கு வீடு இருந்துச்சு, சொந்த வீடு இருந்துச்சு தெரியல. இன்னும் அவருக்கு வீடு இல்லைன்னு தான் பேசுறாங்க. இங்க பாருங்க, அவங்கள ராத்திரில கர்த்தர் அனுப்புது, போங்க கப்பர்நகம் போய் தூங்குவாங்க வீட்டுக்குன்னாரு. இங்க அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுல ஏறி தேடிக்கொண்டு எங்க போனாங்க? கப்பர்நகமுக்கு போனார்கள். அங்க இருக்கிறார் அவர், தெரியும். ஆமென். ரைட்டுங்களா? கப்பர்நகம் தேடி வந்தார்கள். இங்கிலீஷ். When the people therefore saw that Jesus was not there, nor his disciples, they also got into the boats and came to Capernaum seeking Jesus. They were seeking Jesus. They went to Capernaum because his house is there. அங்க வீடு இருக்குது, அங்க தேடின்னு போறாங்க. தேடின்னு போனவனையும் இப்ப என்ன பண்ணுவாங்க? இயேசுவை பார்த்துட்டு நீ எப்படி வந்தான்னு கேக்குவாங்க. ஏன்னா அவங்க பார்த்தாங்க. நீங்க மலைக்கு போயிட்டீங்க, ஒரே ஒரு படகு இருந்துச்சு, யார் போயிட்டது? சீஷருக்கு போயிட்டாங்க. நீ எப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்குவாங்க. அடுத்த வருஷம்
கடலின் அக்கறையிலே ஆ. அவர்கள் அவரை கண்டபோது ஓ, இந்த கடல்ல இருந்து அந்த கடல், அந்த அக்கறையில இருக்கிறார், நிக்கிறார். இவங்க எங்க இருந்து போறாங்க? சாப்பிட்ட இடத்துல இருந்து போறாங்க கப்பர்நகூம். ஆனா அந்த கரையில இருக்கிறார். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் நீ என்று எப்பொழுது இவ்விடம் கேட்டார்கள். வந்தீர் என்று கேட்டார்கள். ரபி, நீ எப்பொழுது இவ்விடம் வந்தீர்? நல்லா, வெரி இன்ட்ரெஸ்டிங். கவனிங்க, என்ன கேக்குறாங்க? ரபி, நீ எப்போ வந்தீர்? இங்கிலீஷ். And when they found him on the other side of the sea, when they found him on the other side of the sea, they said to him, Rabbi, when did you come when here? did you come here? எப்போ நீங்க வந்தீங்க? when did you come here? how you come here? அப்படி கேக்குறாங்க. எப்படி வந்தீங்க? எப்போ வந்தீங்க கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எப்போ வந்தீங்க? நான் என்ன சொன்னீங்கன்னு சொல்லு. இப்பதான் வந்தேன், அப்ப வந்தேன், இல்ல ராத்திரி வந்தேன், இல்ல நண்டு கூட வந்தேன். நன்றீங்களா ரபி அப்படின்னு கேட்பாங்க. புயல் வந்துச்சு எல்லாம் கேட்பாங்க இல்லையா? ஆமா. இப்போ வந்தது பத்தி தான், எப்போ வந்தீர் கேட்டாங்க இல்ல. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இப்போ வந்தேன், இல்ல லேட்டா வந்து ஏதோ ஒன்று சொல்லணும். இந்த பதில கொஞ்சம் பாருங்க, இந்த பதில கொஞ்சம் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக பதில் சொல்றார். பிரதியுத்தரம்னா பதில் சொல்றார். பதிலாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்க அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து நல்லா சாப்பிட்டீங்களா, திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓ, இப்படியும் தேடுவாங்களா சில ஜனம்? வேற யாரும் நானும் தான் ஓடிட்டு போறேன். அப்படி நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அவரு. டேய், அவரு இப்பதான் வந்தேன்னு சொல்லி என்ன பதில்? எப்போ வந்தீர் ரபின்னு கேக்குறாங்க. ஆனா இவர் அதுக்கு பதில் சொல்லாத நேர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றாரு. என்னை ஏன் தேடின்னு வந்தீங்க தெரியுமா? நேத்து நல்லா சாப்பிட்டீங்க பாரு, அதுக்காகத்தான் நான் சாகுத்தேன்னு வந்துட்டுக்கிறீங்க அப்படியே சொல்றாருங்க. இந்த மானங்கட்ட பொழப்பு வேணா உங்களுக்கு? நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே உண்மையா என்ன தேடி வரல, சாப்பாட்டுக்காக தேடி வந்திருக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணிட்டுக்கணும் சொல்லுங்க? நானும் சூடு சொன்னேன் தான், சரி ரபி நான் வரேன் அப்படின்னு அவங்க அப்படி அப்படி போயிருந்தா ஒரு சாரி அது கேட்டுதாங்க. அதுதான் என் உண்மையான இது. சரி ரபி, சாரி, வரேன் நான் உணர்த்தேன், சும்மா வந்து ரபி உன்னை பார்க்கணும் தான் அப்படி தவாஸ் செய்யற மாதிரி போயிட்டு இருக்கணும். ரைட்டுங்களா? இங்கிலீஷ். Jesus answered them and said, Jesus answered them and said, most assuredly I say to you, you seek me not because you saw the signs, but because you ate of the loaves and were filled. You ate of the loaves and filled because you ate yesterday fully. That's why you coming after seeking after me. அதனால தான் என்ன தேன்னு வந்துக்கிறோம். நீங்க எல்லாவற்றையும் வந்துக்க மாட்டீங்க சொன்னார். அடுத்து சொல்றாரு, தேவையில்ல படிங்க ஒரு இது, அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். Do not labor for the food which perishes. Do not labor for the food which perishes. But for the food which endures to everlasting life. ஏன்னா அழிஞ்சு போற சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்படாதீங்களா? அழியாத ஒரு சாப்பாடு இருக்குது, அதுக்காக கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டா அழியாத சாப்பாடு இதா தருவாரு அப்படின்ட்டு அது முன்ன திட்டிட்டு நீங்க கேட்டா நல்ல சாப்பாடு கேளுங்க அப்படின்னு அவர் வார்த்தையை பத்தி சொல்றாரு. ஏதோ ஒண்ணு பேசுறாரு அப்படின் போது இவங்க என்ன பண்ணாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. எதே பிதா கிட்ட சாப்பாடு கேட்டா அவரு தருவாரு, அழியாத சாப்பாடு, அழிஞ்சு போற சாப்பாடு வானானாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 34ஆம் வசனம், ஒரு சாப்பாடு கேட்டா அவர் தருவாருன்னு நான் பாருங்க. 34ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். சோரை பத்தி பேசினார். ஏதோ ஒரு சோறு, இது டெய்லி எங்களுக்கு தரணும், எப்பொழுதும் தரணுமா நாங்க? அப்ப இவன் சோறு காஜா இல்லையா? அதே மாதிரிதான் கர்த்தர் வேற இன்டென்ஷன்ல பேசின்கிறாரு. இவங்க சொன்னாங்க ஏதோ ஒரு தரேன்னு சொன்ன ஆண்டவரே, இது டெய்லி கொடு நாங்க. அப்போது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் தர வேண்டும் என்றார்கள். Then they said to him, Lord, give us this bread always. அப்ப இவங்க பாரு எந்த மோட்டிவ்ல தாங்கிறாங்க, சாப்பாடு. இப்பதான் அவர் பேசுறாரு, நான் சொன்ன அப்போ ஜீவ அப்பம்பா, உங்க மண்ணா மேல இருந்து வந்துச்சு அது மாதிரி நினைச்சுக்காதீங்க,
நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா, என் அப்பத்தை புசித்து என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிற எவனோ அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன், அவனுக்குள் நித்திய ஜீவன் இருக்கும். ஆமென். என் மாம்சம் என் ரத்தம் உண்மையான போஜனம். அவர் சரீரத்தை அவர் ரத்தத்தையும் பத்தி பேசுறாரு. இவங்களுக்கு கோவம் வந்துச்சு, சரியாவும் இவங்க புரிஞ்சுக்கல. ஆமென். சரியா புரிஞ்சுக்காதுன்னா பாரு, லாஸ்ட்ல சீஷங்கள்லாம் என்ன சொன்னாங்களா, 60ஆம் வசனம் 66ஆம் வசனம் 60 66 60ஆம் வசனம் முதல் போடுங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம். அவருடைய சீஷர் அநேகர் இவைகளை கேட்ட போது இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள்? யார் இதை கேட்பார்கள்? எவனா கேட்க மாட்டான். ஏன்னா கேனிபாலிசம் ப்ரீச் பண்றாரு. கேனிபாலிசம்னா தான் சரீரத்தை சாப்பிடுறது. அவர்னா மனுஷ கறி கொடுக்குறாராம், அவர் கை காலெல்லாம் வெட்டி கொடுக்குறாராம், நம்ம சாப்பிடணுமா, அவர் ரத்தத்தை குடிக்கணுமா? ஏன்னா இது சொல்லணும், இது கடினமான உபதேசம். இதை யார் கேட்பான்? யாருக்கு இதை கேட்பார்கள் என்றார். இங்கிலீஷ், therefore many of his disciples when they heard this said this is hard saying, who can understand it? யாருக்கு இது புரியும்? இது முடியாது அப்படின்னு எல்லாம் பைபிள் அடுத்த வருஷம் சொல்லுது. அணில இருந்து எல்லா சீஷங்களும் கொஞ்சம் பேர் போயிட்டாங்களாம். ஜீசஸ் கூட இருந்தவங்க, அவர் கூட இருந்த அந்த 12 சீஷர் அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, அவங்க மாத்திரம் இருக்காங்க. 66ஆம் வசனம் அவங்கள பார்த்து கேட்கிறாரு. 66, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். சோறு போல இவர் அவருடைய சரீரத்தை கொடுக்கிறன்றாரு, திருவன் தான் அது வேணாம் இதுன்னு சொல்லிட்டு அது முதல் அவருடைய சீஷர் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இங்கிலீஷ், from that time many of his disciples went back and walked with him no more. அவங்க அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. they did not walk with him. அவரோட நடக்கல. இப்ப கேட்கிறாரு, வெறும் 12 பேர் தான் இருக்காங்க. come on. அப்பொழுது இயேசு 12 நோக்கி 12 சீஷரை நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். ஏன்பா நீங்க கூட போறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சா, இல்ல நீங்களும் போயிட போறீங்களா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். இங்கிலீஷ், then Jesus said to the 12 disciples, do you also want to go away? You want to leave me alone? Do you want to go away? Then they replied, அவங்க என்ன சொல்றாங்க பாரு, நீங்களும் போயிடுறீங்களா, நீங்களும் போக மனசா இருக்கீங்களா? அதுக்கு பீட்டர் சொல்வா, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? எங்கப்பா போவோம்? யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். உம்மிடத்தில் உண்டே. ஆமென். அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆமென். அப்பா உங்களுக்கு கவனம் இருக்கா? எஸ். எங்க படகை விட்டுட்டு, எங்க வீட்டை விட்டுட்டு, என் குடும்பத்தெல்லாம் விட்டு உன் பின்னாடி ஒண்ணு பார்த்தோம். நீ சூப்பரா பிரசங்கம் பண்ணுகிறேன். உன் வார்த்தை சூப்பர், வார்த்தை வல்லமை உள்ளது, அது நித்திய ஜீவ வசனங்கள். அதுக்காக தான் நான் வந்திருக்கோம், நாங்க வேற எதுக்கும் இல்ல. நீங்க இத்தனை பேரும் காலையில உங்களுக்கு கால் கோமும் பாயாவும் மசால் தோசை கொடுக்குறேன்னு நான் சொல்லி கூப்பிட்டுக்கிறேன் இல்ல. 5:30 மணிக்கே நீங்க வந்தீங்க. காரணம் அங்கிருந்து இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நித்திய ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவ வசனங்கள், உன்னை வாழ வைக்கும் வார்த்தை, உன்னை உயர்த்துகிற வார்த்தை, உன்னை சுமக்கிற வார்த்தை, உன்னை தூக்கி பிடிக்கிற வார்த்தை, யார் கைவிட்டாலும் கைவிடாத அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை நம்பி தான் வந்திருக்கீங்க. சொல்லட்டுமா, அவருடைய வார்த்தைகள் உன்னை காப்பாற்றும். நான் கர்த்தர் காப்பாற்றுவார்னு சொல்ல, அவர் வார்த்தையே உன்னை காப்பாற்றும். பயப்படாத பிள்ளையே, நாம் வார்த்தையை விசுவாசிக்கிற கூட்டம், வார்த்தையை நோக்குற கூட்டம், வார்த்தையை கேட்கிற கூட்டம். கர்த்தருடைய வார்த்தை உன்னை காப்பாற்றும். இந்த வாரம் முழுதும் வழி நடத்தும். எல்லா தீமைக்கும் உன்னை விலக்கி பாதுகாக்கும். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்துக்கு போவோம், எங்க போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்றான். இங்கிலீஷ்,
But Simon Peter answered him, But Simon Peter answered him, Lord, Lord, to whom shall we go? to whom shall we go? You have the words of eternal You life. have the words of eternal life. எல்லாம் the words of eternal life சொல்லுங்க. The words of eternal life. You have the words of eternal life. Come on. Words of eternal life. Words of eternal life. நித்திய ஜீவ வசனங்கள். நித்திய ஜீவ வசனங்கள். இன்னொரு முறை சொல்லுங்க. நித்திய ஜீவ வசனங்கள். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. நித்திய ஜீவ வசனங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. நித்திய ஜீவ வசனங்கள் எனக்கு கிடைச்சிருக்குது. இன்னொரு முறை சொல்லுங்க. நித்திய ஜீவ வசனங்கள் எனக்கு கிடைச்சிருக்குது. I have received the words of eternal life. Amen. அந்த வார்த்தையை பத்தி அவரே வாயால சொல்றார். அந்த ஒரு வார்த்தையோடு முடிச்சிடலாம். கரெக்டா? 63 வசனம், இதே சாப்டர் 63. அவரே சொல்றார், அவர் வார்த்தையை நாம பாருங்க. Praise the Lord. Jesus. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. என்னங்க, எது உயிர்ப்பிக்கிறதா? ஆவியே உயிர்ப்பிக்கிறது. எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவி தான் உயிர் கொடுக்கும். உயிர்ப்பிக்கிறதுனா உயிர் கொடுக்கும். It is the spirit quicken us. It is the spirit gives us the life. Amen. Okay. நான் இங்கிலீஷ் பாருங்க. It is the spirit who gives life. It is the spirit who gives life. It is the spirit who gives life. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நெக்ஸ்ட். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஒன்றுக்கும் உதவாது. ஆமென். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவி தான் உயிரா வைக்குது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் இயேசு சொல்றார், நான் பேசுற ஒவ்வொரு வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. செத்து போன உடம்புகளை உயிரடைய செய்யும். நோய்கள் இருந்து அகற்றி செத்து போன உங்கள் அணுக்களை உயிரடைய செய்யும். ஆர்கன்ஸ்களை உயிரடைய செய்யும். ஹalleluya. ஆமென். ஆமென். உங்க சரீரத்துல எந்தெந்த பாகம் கெட்டு போயிருக்குதோ அவருடைய வார்த்தையே ஆவியா இருக்குது. நான் பேசுகிற வார்த்தை ஆவியா இருக்குது. அது உங்களை உயிர்ப்பிக்கும் என்று சொல்றார். சிலருக்கு ஹார்ட் கெட்டு போயிட்டு இருக்கலாம், கிட்னி கெட்டு போயிட்டு இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பான்கிரியாஸ் கெட்டு போயிட்டு இருக்கலாம், இல்ல சிறுநீரகம், இல்ல விட்டா சிறுங்குடல், பெருங்குடல், தொற்பு, என்ன நடக்குது எல்லாம் கேட்கலாம். பயப்படாத. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதே அந்த வார்த்தை சென்று உடல்ல இருக்க உறுப்புகள் உயிரடைய வைக்கும். உயிரடைய வைக்கும். ஹalleluya. ஹalleluya. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆமென். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. என் சரீரத்தில் உள்ள கெட்டு போன பாகங்களை ஆவி உயிர்ப்பிக்கிறது. கர்த்தரின் வசனமே ஆவி. அந்த வசனம் இயேசுவின் நாமத்திலே என்னை உயிர்ப்பிக்கிறது. சிலர் கால்களை கர்த்தர் தொடுகிறார். சிலர் கைகளை தொடுகிறார். தோல் பட்டைகளை தொடுகிறார். சிலருடைய வயிற்றை தொடுகிறார். சிலருடைய சரீரத்தை கர்த்தர் தொடுகிறார். பெற்றுக்கொள். Receive. Receive. Hallelujah. Praise. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Jesus. Amen. 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 ஒரே ஒருத்தர் தான் சேலஞ்ச் பண்ணார். என் வார்த்தை உயிரா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆவியாக்குது. என் வார்த்தை உயிரா இருக்குது. அது மாத்திர செத்து போன பாகங்களை உயிர்ப்பிக்கிறது என் வார்த்தை. என் வார்த்தையில ஆவி உண்டு, அதில் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு என்று சொன்னார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.